ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேயும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 11வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியார் 3 விஷயங்களை நினைத்து கர்வம் கொள்ளாதே என்று சொல்றார் நம்ம ஆதிசங்கராச்சாரியார். இப்படி ஒரு நபரும் வாழ்கின்ற ஒரு மனிதனும் எந்த 3 விஷயங்களை நினைத்து அகங்காரம் கொள்ளக்கூடாது. இது என்கிட்ட இருக்கு, இது நிறையவே என்கிட்ட இருக்கு, மற்றவாளை கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட அதிகமாக இருக்கு என்று எந்தெந்த விஷயங்கள் மீது கர்வம் கொள்ளக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் மீது அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பதை இந்த இடத்தில் சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். அப்ப அவர் சொல்ற விஷயங்கள் என்ன என்றால், மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம். மா குரு தன ஜன யௌவன கர்வம். தன காசை வைத்து, ஜன ஜன என்று சொன்னாலே நம்மை சுற்றி இருக்கும் மக்கள். இது நம்மளோட நட்பு என்றே வைத்துக்கொள்ளலாம். நட்புகள் என்று சொல்றாலே, நண்பர்கள் என்று சொல்றாலே, அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கா என்று கர்வம் கொள்ளக்கூடாது. இதுவே நமக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, நம்மகிட்ட நிறைய சொந்தங்கள் இருக்கா என்று அதை நினைத்தும் இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெண்டுத்தை நினைத்தும் கர்வம் கொள்ளக்கூடாது என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். காசை நினைத்து, செல்வத்தை நினைத்து கர்வம் கொள்ளக்கூடாது, இந்த சொந்தக்காரரை நினைத்து கர்வம் கொள்ளக்கூடாது என்றும் சொல்றார். மா குரு தன ஜன யௌவன கர்வம். 3வது விஷயமாக இளமையை நினைத்து கர்வம் கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மை விட வயதான ஒருத்தர் நமக்கு முன்னாடி நடந்து போறார் என்றால், அவரை விட நான் இளமையாக இருக்கேன், எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய நாட்கள் இருக்கு, அவரும் சீக்கிரமாகவே போயிடுவார், ஆனால் நான் ரொம்ப நாளாக வாழ்வேன், அதனால் இந்த இளமையை நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் என்று நம்ம யோசிப்போம். அதனால் இந்த 3 விஷயங்களையும், பணத்தை வைத்து, நம்மை சுற்றி இருக்க நபர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவாளை வைத்து, நம்மளோட இளமை, நம்மளோட யூத்தை வைத்து, இந்த 3 விஷயத்தையும் வைத்து நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த 3 விஷயத்தின் மீதும் நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. அது ஏன் என்பதற்கான காரணம், ஹரதி நிமேஷாத் கால சர்வம், அதாவது காலம் போற போக்கில் எல்லாமே அழிந்து போய்விடும் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியா. அதாவது பணம் இருக்கிறதா, இன்று இருக்கும் பணம் அடுத்த நொடியே கூட மறைந்து போகிறதுக்கு, அடுத்த நொடியே கரைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம சுற்றி இருக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் இருக்காளா, அவள் எல்லாருமே ஒரு நாள் திடீர்னு நம்மகிட்ட பேசாமல் விட்டுடலாம், நம்மளோட நட்பையோ நம்மளோட உறவையோ கட் பண்ணிடலாம். இதுவே நமக்கு பிடித்தவாளாக இருந்தால், ரொம்ப நெருங்கியவர்களாக இருந்தால் என்றால், அவள் இறந்து போகும்போது அந்த வலி நமக்கு கொடுக்கறது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சொந்தங்களும் நமக்கிட்ட இருக்கும் நண்பர்களும் பிரிந்து போக தான் செய்வான். மா குரு தனஜன யௌவன கர்வம். நம்மளோட இளமையும் இருக்கிறதே, அது நமக்கே தெரியும். காலம் போகிற போக்கில் யாருமே எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியாது. நிச்சயமாக முதுமையை நோக்கி நடந்து கொண்டே தான் இருக்கும் எல்லாருமே. மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. அதாவது இது எல்லாமே மாயை என்று உணர்ந்து கொள். இந்த மாயையோட பற்றுகள் இல்லாமல் மாயைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கும் அந்த பிரம்மம், அவர் ஒருவர் மட்டுமே சத்தியம். அந்த பிரம்மம் மட்டுமே சத்தியமாக இது எல்லாமே அழியக்கூடியதாக மாயையாக இருக்கிறதே, அந்த தத்துவத்தை உணர்ந்து விட்டாய் என்றால் அந்த சத்தியத்தை மட்டும்தான் நீ தியானிப்பாய். அப்படி சத்தியத்தை தியானித்தாய், அந்த ஒரு பகவானை தியானித்தால் நிச்சயமாக உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும் என்று சொல்றார். இப்படி காலம் போற போக்கில் அழியக்கூடிய பணத்தின் மீதும், நம்மை சுற்றி இருக்கும் நம்மளோட இன்பங்களை பகிர்ந்து கொள்பவர்களோடும், அதே நேரத்தில் இந்த ஒரு செல்வம், இளமை, இந்த சுற்றி இருக்கிறவா, இந்த 3 பேருமையிலேயே நம்ம கர்வம், அந்த பற்றுகளை வைத்தோம் என்றால், நமக்கு அந்த ஞானம், அந்த தத்துவம் நமக்கு உணர்ந்து கொள்ற அந்த மெச்சூரிட்டி இல்லை என்றால் நிச்சயமாக இன்னொரு பிறப்பு, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் மோட்சம் பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கு. ஆனால் கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பை நம்ம விட்டு விடுவோம் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம தெனாலி மனதுக்குள்ள ஒரு ஐடியா, ஒரு யோசனை வர்றதாம். அவர் யோசிக்கிறாராம், ஒரு சாதாரண மனிதனாகிய நான் போயிட்டு இந்த ஆட்டை பலி கொடுக்க வேண்டாம், இதை கொல்லாதீர்கள், இதோட உயிரை எடுக்காதீர்கள் என்று சொன்னோம் என்றால் அதை அவர்கள் கேட்க போறதில்லை.
இதை வந்து எந்த அம்மனுக்கு, எந்த துர்க்கைக்கு இந்த பலியை செய்கிறாளோ, எந்த துர்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்கிறாளோ, அதே துர்க்கை வந்து சொன்னால் மட்டுமே இதை நிறுத்த முடியும் என்று யோசித்து ஒரு கல்லுக்கு, ஒரு பாறாங்கல்லுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு இந்த காட்டுவாசிகளுக்கெல்லாம் கேட்குற மாதிரி உரத்த குரல்ல கட்டுறாராம் நம்மோட தெனாலி. அப்போ அவர் சொல்றாராம், நான் தான் இந்த ஜெகத்திற்கே தாயாக இருப்பவள், நீங்க எல்லாருமே வழிபட்டு வருகிற அந்த தாயாராக, அந்த ஒரு அம்பாளாக இருப்பவள் நானே. இது எனக்கு பல பெயர்கள் இருக்கே, உங்களுக்கே தெரியுமே. பார்வதி என்று அழைப்பா, துர்கா என்று அழைப்பா, காளி என்று அழைப்பா, இப்படி பல பெயர்கள் இருக்கு. 1000 பெயர்களையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெயர்கள், இவ்வளவு பலன்கள், இவ்வளவு பெருமை வாய்ந்த நான் சொல்கிறேன், இந்த ஆட்டை பலி கொடுக்காதீர்கள். இந்த ஜகத்திற்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே தாயாக இருக்கிறேன் என்று சொன்னேனே, அப்போ உங்களுக்கும் நான் தான் தாய், அந்த ஆட்டுக்கும் நான் தான் தாய். இப்போ என்னுடைய ஒரு குழந்தையாக நீங்கள் இன்னொரு குழந்தையாக இருக்கும் அந்த ஆட்டை பலி கொடுப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். அதனால் இப்பவே அந்த ஆட்டை சுதந்திரமாக விட்டுருங்கோ, அப்பதான் என்னோட அந்த கோபம் உங்க மேல வராம இருக்கும், நான் உங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றாராம் நம்ம தெனாலி. இப்படி தெனாலி வந்து ஒரு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, இப்படி மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு சொல்றதை கேட்டு அந்த காட்டுவாசிகளும் நினைக்கிறாளாம் மனதுக்குள்ள, ஆஹா, அம்மனே வந்து சொல்லிட்டா, அந்த துர்க்கையே வந்து சொல்லிட்டா, இதற்கப்புறம் நம்ம ஏன் இந்த பலியை செய்ய வேண்டும், அந்த ஆட்டை விட்டுடுங்கோ என்று சொல்லி அந்த ஆட்டை விடுதலை செய்யறாம் எல்லாருமே. இந்த கதை மேலும் அப்படி நகருது. நம்ம தெனாலி ராமகிருஷ்ணன் அடுத்தது எந்த இடத்துக்கு போறார், அந்த இடத்தில் அவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சம்பவம் என்ன நிகழ்ந்தது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.